அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் சுபா கிருஷ்ணன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி vlog அட் ஹோம் அதான் பார்க்க போகிறோம். ஸோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீட்டுக்கு பின்னாடி போய் தான் மருதாணி பறிச்சுட்டு வர போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் எவ்வளவோ செடி இருக்கா, ஆனால் மருதாணி செடி மட்டும் இல்லை. ஸோ அதனால் பக்கத்து வீட்டில் போய் பறிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு நானும் என் தங்கச்சி எங்கள் வேட்டையை ஆரம்பித்து ஒரு 2 பேருக்கு மட்டும் போதும் அப்படின்னா ஒரு மொத்த ஃபேமிலியே சேர்த்து வைக்கிற அளவுக்கு நாங்கள் நிறைய மருதாணி பறிச்சுட்டு வந்துட்டோம். பரவாயில்ல, காசாக பணமாக நம்ம இருக்கிற வரைக்கும் வச்சுக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு பாரபட்சமே பார்க்காம நிறைய மருதாணி பறிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ இது அம்மா கிட்ட கொடுத்து நம்ம அரைக்க வாங்க வியூஸ் வரும். நீ போய் பார்த்து சரி அம்மா அழகானும் அரைக்கிறியே நல்லா 10 கொட்டை பாக்கு வச்சு வட்ட வட்டமா வச்சு அழகா செவச்செவடு பத்தம். பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே ஆகுது. தூங்கிட்டாங்க. இந்த டைம் ப்ளவுஸ் போட்டுட்டு அப்புறம் வைப்போம். இல்லைன்னா 2 கையிலையும் ஆயிடுச்சு. அதனால ப்ளவுஸ் போட்டுட்டு நம்ம வைக்கலாம். நம்ம ரொம்ப பெரிய சூப்பரான டிசைன்ஸ்லாம் வைக்க போகிறது இல்லை. ரொம்ப பேசிக்காக நார்மலாக ரவுண்டாக ஒன்று வச்சு அதை சுற்றி வச்சுட்டு எப்போதும் போல் வச்சு போகிறோம். ஸோ கவர் இருக்குன்னா சப்போஸ் நான் வைக்கும்போது இந்த கையிலையும் பட்டுடும் இல்லையா, அதை வைக்கும்போது மாட்டப்படாது. ஸோ அதனால இந்த கையை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ப்ளவுஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கையை ஈரம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கையை ஈரம் பண்ணிக்கலாம். கையை ஈரம் பண்ணியாச்சு. இப்போ மருதாணி தொட்டு வைக்கலாம். மருதாணி கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோ. ஐயோ வாட்டப்பொடி. ஸோ மக்கள் கவர் எனக்கு வாட்டப்படல. ஸோ அதனால இந்த கையை யூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். என்ன பண்ணிக்கிறேன் டிஸ்கெல்லாம் இருக்குதான். ஸோ பெரிய ரவுண்ட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதை சுற்றி குட்டி குட்டியாக வச்சுக்கலாம். இது பாருங்க, வச்சு கொஞ்ச நேரத்துலேயே எவ்வளோ சூப்பராக பற்றிக்கிச்சின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஓவர் நைட் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கொஞ்ச நேரம் காஞ்ச உடனே அழிச்சிடலாம். அப்பா சூப்பரா இருக்குங்க. நம்ம அந்த கை ஃபுல்லா வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ குட்டி குட்டி டாட்ஸ் மட்டும் நம்ம வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நல்லா தமிழ் அடிக்கிற மாதிரி டைம் ½ hour கிட்ட தான் ஆச்சு. ஸோ முடிச்சாச்சு. இப்போ இதை
ஓவர் நைட் நான் வச்சிருக்கேனானே எனக்கே தெரியல. இல்லைன்னா காஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுவேன். ஒரு ஆர்வத்தில் வந்து 2 கையிலையும் வச்சுட்டேன். இப்போ மண்டை அடிக்கிறதுனா கூட எப்படி நான் சொரிஞ்சுக்குவேன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ஓவர் நைட் வச்சிருந்தேன்னா மார்னிங் வாஷ் பண்ணுறது வரைக்கும் காட்டுறேன். அப்படி இல்லைன்னா நைட்லேயே வாஷ் பண்ணிடுவேன். என்னால் முடியலன்னா வாஷ் பண்ணிடுவேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போவே பாருங்கள் ஓரளவுக்கு வந்து பத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னோட கை இடுக்கெல்லாம் பார்த்தா தெரியும். ஓரளவுக்கு வந்து இப்போவே பத்த ஆரம்பிச்சிருச்சு. சின்ன வயசுல தான் நம்ம ஃபுல் நைட் வச்சுருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து கொஞ்ச நேரம் வச்சு தொட்டு வைக்கிறதுக்குள்ளே பத்திருச்சு. ஸோ அதனால முடிஞ்சா வச்சிருக்கேன், முடியலன்னா அழிச்சிட்டு காலையில எப்படி ஸோ பாய். ஹாய் மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா மருதாணி சூப்பராக செவந்துருச்சு. பார்த்தீங்களா ஸோ செம்மையாக நம்ம நைட் ஃபுல்லாக தான் நான் வச்சுட்டுல 11:30 போல் வச்சு முடிச்சுட்டு படுத்தேன். ஒரு 12:50 ஸோ ஒரு 1.25 மணி நேரம்னா சூப்பராக செவந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோதான். இதோட நம்ம மருதாணி விலாகை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ ஃபைனலி ரொம்ப சூப்பராக வச்சுட்டு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இது அரைக்கும் போது ஒன்றுமே போடல, அந்த கொட்டைப்பாக்கு அது மட்டும்தான் போட்டேன். அம்மா சொன்னாங்க புளி வைக்கலாம் அப்படின்னாங்க. பட் அது வச்சோன்னா ரொம்ப டார்க்காக வந்துடும், ரொம்ப கருப்பாக இருக்கும், இதுவே நல்லாயிருக்கும்னு சொன்னதுனால அப்படியே நானும் வச்சிட்டேன். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் அவுட்புட். ஓகே காய்ஸ், இதே மாதிரி சூப்பரான ஒரு விலாகில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் சுபா கிருஷ்ணன். பாய் பாய்.